இளைஞர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாமல் இருக்கிறதா மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய சாபம். ஃபேக்ட்ஸோடையும் ட்ரூத்தோடையும் பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. நம்ம வெறும் பார்வையாளராக இருந்தால் அதை கேட்க முடியும். இப்போ கேட்குற இடத்துக்கு நீங்கள் வரணும். தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிருக்கு. அதை நான் ஒரு ரிப்போர்ட்டராக அதில் விட்னஸ் பண்ணுறது மட்டும் எனக்கு ஆசை இல்லை. அதில் ஒரு சின்ன பார்ட்டாக நான் இருக்கேன். ஐ வாண்ட் டு பி a பார்ட் ஆஃப் த சேஞ்ச். 70 ஆண்டுகள் திமுக, 50 ஆண்டுகள் அதிமுக அப்படின்னா நோக்கமே திருடுறது தான். அப்போ என்னுடைய காசு திருடப்படுது அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரியுது. டிஎன்கேவுடைய டிஎன்ஏலேருந்து நாங்கள் வரோம். எங்கள் ஃபேமிலியை கண்ணு முன்னாடி நான் ஸ்கூல்லேருந்து பார்க்குறேன் ஊழல் நடக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கரப்ஷன் டெமோக்ரட்டைஸ் ஆயிருக்கு, which is danger. இல்லை, இங்கே சீட்டெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. திமுகவோட இருக்கணும் அப்படின்றது தான் பெரிய விஷயம். இவருக்காக அடியும் வேதனையும் பட்டது என்னை போன்ற பல லட்சக்கணக்கான இளைஞர்கள். நம்மளுடைய வாழ்வாதாரம் மாறிடாதா, ஒரு மாற்றம் நடந்துடாதா அப்படின்றதுக்காக உழைச்சவனுக்கு மத்தியில் நான் திமுகவோட இருந்தால் போதும், எனக்கு அங்கீகாரம் வேணான்னு நினைக்கக்கூடியவன் அப்போ என்னையும் இல்லை என்னுடைய சமுதாயத்தையும் அடமான வச்சுட்டான்றது தான். அரணாக இருக்கிறது அவங்களோட என்ன அரணா இருக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அப்ப நாய்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை எங்களுக்கு இல்லையான்றதான் இங்க கேள்வியா இருக்கு. அலையன்ஸ் போயிட்டாங்களாமே, 20ஆமே, 40ஆமே, 60ஆமேன்ற ஒரு பொய் பரப்புரையை கட்டமைச்சது காரணம் தாவக இங்க இல்ல அங்க போயிடுச்சுன்ற ஒரு ஃபேக் நரேட்டிவ். எதுக்குன்னா நேயர்களுக்கு வணக்கம். தி ஃபயர் மீடியா பிரசன்ஸ் தி கிராஸ் ஃபயர் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி நம்ம முக்கியமான டாப்பிக்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 4 முனை போட்டி அப்படிங்கிறது 2026 தேர்தலில் இங்கே உறுதியாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. எல்லா கட்சிகளும் அவங்களோட தேர்தல் பணிகளில் ஜரூராக இருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷன் எங்களுக்கு தேவைப்பட்டது. அதாவது எல்லா கட்சியினரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு கட்சியும் எதற்காக தங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளை மாணவர்களை விட்டு கேட்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நகரப்போகுது. இது கேம்பஸ் விசஸ் கேடாஸ் அப்படிங்கிற அந்த பயணத்தை நோக்கி தான் நகரப்போகுது. ஸோ இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா டிவிகே 2026 ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும். ஸோ இந்த விஷயத்தை கேட்கறதுக்காக நம்ம கூட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் பிரசிடென்சி காலேஜில் மாணவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் கேள்விகள் ஏன் தரப்புலேருந்து வரப்போகிறது கிடையாது, மாணவர்கள் தான் கேள்விகள் வைக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 2 திராவிட கட்சிகள் இங்கே கடந்த 50 வருடங்களாக மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்க தருணத்தில் டிவிகே ஏன் வர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த புள்ளியிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சுருக்கமாக உங்களோட முன்னுரையிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அனந்தஜித், நான் பார்க்குறது இது ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த லைஃப்பில் நமக்கு டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வி ஆர் ஃப்ளட்டட் வித். அதில் ஆனால் உண்மைத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படின்றத தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இளைஞர்களுக்கும் மாணவர்களும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அரசியல் நிற்கிது. ஆனால் அந்த மாதிரி அரசியலில் ஒரு இடமே இல்லாமல் இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லக்கூடிய ஜென்சிக்கு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாமல் இருக்கிறதா மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய சாபம். அது குடும்ப கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்குள்ளேயே பங்கு போட்டுக்கிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, இதுதான் நிதர்சனமாக இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பகுத்து பார்க்குற இடத்துக்கு இளைஞர்கள் வரணும், அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்கணும், அப்போ அவங்களுக்கு பொலிட்டிக்கலி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அவைலபிலிட்டியே இல்லாத ஒரு காரணம் தான், ஒரு காலகட்டம் தான் 2024 முன்னாடி வரைக்கும் இருந்ததாக நான் பார்க்குறேன். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிளாகவும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்துருக்கலாம், ஒரு கிஞ்சிற்று உண்மை இல்லாமல் ஒரு ஊசி மோன அளவுக்கு கூட முகாந்திரம் இல்லாத செய்திகளை எப்படி அக்ராஸ் நேஷ்னல் மீடியா ஃபுல்லாக பே பண்ணி ஒரு நரேஷன் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்குற இடத்துக்கு நம்ம வெறும் பார்வையாளராக இருந்தால் அதை கேட்க முடியாது. அப்போ கேட்குற இடத்துக்கு நீங்கள் வரணும். இளைஞர்கள் ஒரு இடத்துல அட்ராக்ட் ஆகும்போது அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அரசியல் கட்சிகளுக்கு ஏற்படுது. அவங்கள மதிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷம் இல்லாத கூத்தா இன்றைக்கி தான் வைப் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. இளைஞர்களை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, எலெக்ஷன்ஸ் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணால் போதும், அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு தெரியும், அவங்க சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு ஓட்டு போடணும்னு. இன்றைக்கி ஓட்டு இருக்கிற பிள்ளைங்களையும் தாண்டி ஓட்டுனா என்னன்னு தெரியாத வயசில் இருக்க குழந்தைங்களும் அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இளைஞர்களை பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது, ஒரு தேவை இருக்குது. அதை புரிய வைக்கிறதுக்கே ஒரு கட்சி வர வேண்டிய தேவை இருக்குன்னா அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. அதோட வெளிப்பாடாக தான் நீங்கள் பார்க்கலாம். 2026 தான் மே மாதம் வெயில் அடிக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 1 ஓட்டு வாங்கினாலும் 1 கோடி ஓட்டு வாங்கினாலும் இளைஞர்களுடைய முகமாக வாய்ஸாக ஒரு பார்ட்டி இருக்குன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுதான் நம்மளுடைய முதல் படி. ஆனால் இது இளைஞர்களோடு நிற்கலை. குடும்பங்கள், தாய்மார்கள், பெரியவங்க, கட்டிங் அக்ராஸ் ஹொரைசான்ஸ் இது போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பெரிய மாற்றமாக
அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு பாலிடிக்ஸாக இது வரும் அப்படின்னு நான் பார்க்குறேன். பத்திரிகை துறையில் நீண்ட நெடிய அனுபவம் மிக்கவங்க நீங்கள். உங்களை வந்து நீங்கள் டிவிகேல இணைச்சிக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் அந்த புள்ளியிலேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். தமிழகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய அரசியல் சமூக மாற்றம் ரெண்டுமே, பொலிட்டிக்கல் சேஞ்ச் as well as கல்ச்சுரல் சேஞ்சுக்கு தயாராக இருக்குது. ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக நான் வந்து ஒரு 25 வருஷம் இருந்திருக்கேன். ஒரு சுனாமி வரும்போது அதை போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஜல்லிக்கட்டு போராட்டம்னா அதை போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழகத்தில் எல்லா முக்கியமான ஈவெண்ட்டையும் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக நான் அங்கே போய் நின்றுருக்கேன். அதை செய்தியாக என் பார்வையில் பார்த்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. இதுவரையும் தமிழகத்தில் நிகழாத ஒரு அரசியல் மாற்றம் நடக்க போகுது. அதை நான் ஒரு ரிப்போர்ட்டராக அதில் விட்னஸ் பண்ணுறது மட்டும் எனக்கு ஆசை இல்லை. அதில் ஒரு சின்ன பார்ட்டாக நான் இருக்கணும். ஐ வாண்ட் டு பி a பார்ட் ஆஃப் த சேஞ்ச். தலைவர் ஒரு 50%, மக்கள் இன்னொரு 50%. முதல் மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன், விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போயிருந்தேன். இதுக்கு முன்பு பல மாநாடுகளுக்கு போயிருக்கேன் நான். ஆனால் அந்த மாநாட்டில் இதுவரையும் நான் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தையும் பெரிய எழுச்சியும் பார்க்கல. எஸ்பெஷலி அமாங் விமன் க்ரௌடு வந்து அவ்வளோ வந்தது. எனக்கு ஓகே, திஸ் இஸ் சம்திங் பிக். ஏன் இந்த விருப்பம், ஏன் தாவேகா, ஏன் வந்து விஜய் அப்படின்னும் போது இவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து ஒரு பெரிய சலிப்பு தட்டுச்சு. 70 ஆண்டுகள் திமுக, 50 ஆண்டுகள் அதிமுக அப்படின்னா அவங்க என்ன நோக்கத்துக்காக வேலை செய்கிறாங்க? நோக்கமே திருடுறது தான். மக்கள் காசை திருடி பிழைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ என்னுடைய காசு திருடப்படுது அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரியுது. அதுக்கு எனக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இவ்வளோ நாளும் இந்த பக்கம் வந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் மக்கள் வந்து பெருசாக அவங்க மேலே நம்பிக்கை வைக்கல. வாட் எவர் குட் பி த ரீசன், அவங்கள நம்பலை. ஆனால் இப்போது விஜய் அவர்களை, தலைவர் அவர்களை, தாவேகா தலைவர் அவர்கள் மக்கள் விரும்புகிறாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு நம்ம தயாராகிட்டோம். அது வந்து கட்டிங் அக்ராஸ் ஆல் த ஏஜ் குரூப், கட்டிங் அக்ராஸ் ஆல் த ஜெண்டர். எங்கள் ஃபாதர் என்ன சொல்கிறாரு, சரி நான் வந்து ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை பார்த்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் நான் வந்து சாக போகிறதுக்கு முன்னாடினாச்சும் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை நான் பார்த்துட்டு சாகணும் அப்படின்றாரு. அதே போல் யங்ஸ்டர்ஸ் வந்து என்னென்னாக்க, ஏன் குழந்தைனாலும் என்னுடைய காலத்திலாவது என்னுடைய குழந்தை வளரும்போது கூட ஒரு நல்ல கவர்மெண்ட்டை பார்க்கணும், ஒரு ஊழலற்ற கவர்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். இந்த மாற்றம் என்பது மக்கள் விரும்புவது, அது வந்து நிகழப்போவது என்போ உறுதி. அதில் நானும் ஒரு பங்குதாரராக இருக்கணும், அது ஸ்மால் பிளேயராக இருக்கணும் அப்படின்றது தான் நான் கவனித்தது. நிச்சயமாக. ஸோ அடுத்தது சத்யகுமார் சார். என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் நீங்கள் வந்து ஒரு 15 வருஷம் ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டை டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்திருப்பேன். நான் உறுதியாக பல வருடங்கள், பல பேர் வந்து அந்த டைமில் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணும்போது கூட, இன்றைக்கி எதிர்த்து பேசுகிறாங்க, சப்போர்ட் பண்ணும்போது கூட உறுதியாக தமிழ்நாட்டில் சொன்னது டிஎம்கே வந்து ஒரு அகற்றப்பட வேண்டிய கட்சின்னு. இதுக்கு காரணம் என்னன்னா, டிஎம்கேவுடைய டிஎன்ஏலேருந்து நாங்கள் வரோம், எங்கள் ஃபேமிலியே. ஸோ ஒரு ஃபவுண்டிங் டிஎம்கே ஃபவுண்டிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எங்கள் ஃபேமிலி க்ளோஸு. ஸோ எல்லாருமே அந்த ஊரில் இருக்கவங்களாம் டிஎம்கேல இருக்கும். கண்ணு முன்னாடி நான் ஸ்கூல்லேருந்து பார்க்குறேன் ஊழல் நடக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி கரப்ஷன் டெமோக்ரட்டைஸ் ஆகிருக்கு, விச் இஸ் டேஞ்சர். கரப்ஷன் நடக்குதுப்பா, ஊழல் நடக்குதுப்பா அப்படின்னு நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறத விட்டுட்டு ஊழல் நடக்கும், அது சாதாரண விஷயம்தான். ஒரு விஏஓ காசு கேட்பாரு, அவர் காசு கேட்பாரு, இவர் காசு கேட்பாருன்றது வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறத கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் ஆல்டர்னேட் பிரைமரி ஃபோர்ஸ். அதனால் ஆல்டர்னேட் பிரைமரி ஃபோர்ஸாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு அப்புறம் ஒரு ஃபோர்ஸ் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபோர்ஸ் தளபதி விஜய் அவர்கள் தான் ஆஃபர் பண்ண முடிஞ்சுது. அந்த ஃபோர்ஸோட இணைச்சி ட்ராவல் பண்ணோன்னாக்கா ஃபேக்ட்ஸோடையும் ட்ரூத்தோடையும் பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் நான் மீட் பண்ணும்போதே கிளியராக சொல்லிட்டாரு, நீங்கள் ஃபேக்ட்ஸோட பேசுங்க. ஒன்று. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் நான் பார்த்தது என்னென்னா, ஏன் ஆன்டை டிஎம்கே ஸ்டாண்ட் ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் டிவிகே நான் பார்க்குறேன்னா, யங்ஸ்டர்ஸ், அதாவது 1967 அறிஞர் அண்ணா 18 வருஷம் டெமோக்ரட்டைஸ் பண்ணார் ஒரு கான்செப்டை, அதாவது திராவிடியன் கான்செப்டை. சப்சிக்வெண்ட்டாக எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1977 வந்து யங்ஸ்டர்ஸை கொண்டு வராரு. ஸோ 1968 டிஎம்கேல யங்ஸ்டர்ஸு, 1977 எம்ஜிஆர் வழியாக யங்ஸ்டர்ஸு. ஆனால் அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸே இல்லை. ஆனால் யங்ஸ்டர்ஸ் எது வழியாக வந்தாங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட் கிளப்ஸ் வழியாக வராங்க, மாணவர் கிளப்ஸ் வழியாக. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஏணியில் ஏறி வந்துட்டு அந்த ஏணியை தட்டி விட்டுட்டாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி பிரசிடென்சி காலேஜ்லேருந்தோ ஒரு பர்டிகுலர் காலேஜ்லேருந்தோ ஸ்டூடெண்ட் யூனியன் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. அப்போ அது வழியாக வந்த மாணவர்களுக்கு அரசியல் படுத்தப்படலை. நான் தளபதி விஜய் அவர்கள் டிவிகே தொடங்கும் போது கூட பார்த்தது என்னென்னா, குழந்தைங்க வரைக்கும் அந்த அரசியல் போய் சேர ஆரம்பிக்குது. தாவேகால 3 லட்சம் பதவிகள் உண்டு. 3 lakh ஃபங்க்ஷனரிஸ் ஆர் தேர். 3 lakh ஃபங்க்ஷனரிஸுமே ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனில் தான் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க.
வகுப்பு வாரி விகிதாச்சாரத்தை தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியோட ப்ரொஃபைல் எடுத்து பாருங்கள், நீங்களாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வராங்க, பீப்புள் மூமெண்ட்டாக இது இருக்குது. ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது கூட இட்ஸ் அ பீப்புள் மூமெண்ட். ஸோ இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை இன்றைக்கி வந்து நம்மளுடைய கட்சிக்குள்ளே இருக்குது. நாளைக்கு ஆட்சி வந்தாலும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வரணும். அதுதான் மாற்று அரசியல் டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா. சாரி டு இன்டரப்ட் சார், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க கட்சிக்குள்ளார, ஆனால் அவங்களுக்கான அதிகாரம் அங்கே இருக்குமா, இல்லை அவங்களோட அதிகாரம் வந்து டைலூட் ஆகப்படுமா? அது ஒரு முக்கியமான கேள்வி. வண்டர்ஃபுல் கொஸ்டின். இப்போது பார்ட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து அதிகார பகிர்வு நடக்கணும். ஐ ஆம் த மேன், ஐ ஆம் த ஒன்லி மேன் சொல்லக்கூடிய கட்சி தான் டிஎம்கே. ஸ்டாலின், ஜூனியர் ஸ்டாலின், ஜூனியர் ஸ்டாலின் இன்னைக்கு ரசிகராக மாற்றிருக்கார். தலைவர்களை ஜூனியர் ஸ்டாலினுக்கு ரசிகராக மாற்றிருக்கார். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு நேம் த தேர்ட் ஜென்ரேஷன். பட் இங்கே அவருடைய ரசிகர்களை தலைவர்களாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. அதிகார பரிவு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. லீடர்ஷிப்பு டிஸ்ட்ரிபியூட் ஆன லீடர்ஷிப்பில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் எம்எல்ஏ, நெக்ஸ்ட் லெவலில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், தேர்ட் லெவலில் எம்பி. ஸோ பாட்டம் அப் அப்படிங்கிற அப்ரோச்சை வந்து லீடர்ஷிப்பில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு தலைவர் அவர்கள். தளபதி விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய எண்ணம் அதிகார பகிர்வு. பிகாஸ் when I had a conversation, we had a lengthy conversation, he expressed it is about sharing the leadership among the masses. 3 lakh functionaries இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்மளுடைய தாவேகா, appointed functionaries in the positions. Beyond that there are functionaries of 9 lakh 10 lakh people who are working within the party. This is built 30 years உழைப்பில் அவர் பில்ட் பண்ணது. அவரோட சர்வீஸ் வழியாகவும் அவர் வந்து கொடுத்த கைடன்ஸ் வழியாகவும் வேற எந்த கட்சிக்கும் போகாமல் அவரோட சேர்ந்து பயணித்த லீடர்ஷிப் மூமெண்ட் இது. திரு ஜலீல் சார், தாவேகா மேலே இருக்கிற நம்பிக்கை எதனால், தொடர்ந்து வெளியிலேருந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறேன். களத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 25 ஆண்டுகளாக இந்த ஒரு சமூக ஆர்வலராக இங்கே வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்குது. அவருக்காக நம்ம போய் நிற்கிறோம், வேலை செய்கிறோம். அவர் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய முதல் வேலை என்னென்னா, சாலையோரமாக இருக்கக்கூடிய வண்டிகளில் பூ விற்கவங்க இருக்கவர்கள்ட்ட 10 ரூபா தினம்தோறும் அவர்களுடைய ஆட்கள் வந்து வசூல் பண்ணுறாங்க. அந்த இடத்த வந்து நம்ம தட்டி கேட்குறோம். தட்டி கேட்கும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் கோபம் வருது. அப்போ தட்டி கேட்குறோம், அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக மாறுது. அப்போது இதை தான் நம்ம ஒவ்வொரு விஷயமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மக்களுக்காக இந்த எந்தெந்த இடத்துலலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். இப்போ சென்னை முழுக்க பார்த்திங்கன்னா நான் வசிக்கக்கூடிய பகுதியில் இருந்தக்கூடிய 2008 3 கடைகளையும் போராட்டம் பண்ணி மது கடைகளையும் அகற்றியிருக்கேன். அதுக்கு அந்த என்னுடைய வயசில் எவ்வளவு அழுத்தங்கள் இருந்திருக்கும். அரசு அதிகாரியே எழுதுகிறாரு, நான் வந்து அரசு அதிகாரிகளை மிரட்டுறேன், அங்கே நம்ம பார் நடக்கிறவங்கள்ட்ட பணம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்டன்னா அந்த அந்த கோப்புகள் எல்லாத்தையும் நான் ஆவணத்தை வாங்கிட்டு அது மக்கள் போராட்டமாக நடத்தி சாலை மறியல் பண்ணுறேன். தொடர்ச்சியாக ஊர் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லா கடைகளுமே மூடப்படுது. 2008 அதுக்கான ஒரு வேலைகளை பண்ணுறேன். இதில் நான் சார்ந்த சமுதாயம் வந்து தொடர்ச்சியாகவே ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது இத்தனை ஆண்டு காலம். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு முஸ்லீம் லீக்கினுடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1 சீட்டா 2 சீட்டான்ற ஒரு கணக்குகளுக்கு மத்தியில் போயிடுச்சு. எந்தெந்த எங்களுடைய இளமை காலங்களில் வந்து இந்த இயக்கங்கள் வந்து அறுவடை செஞ்சுக்கிச்சோ, அவங்களுக்கான தேவைகளாக பார்த்துக்கிட்டாங்களோ, அப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியலை தான் இங்கே கட்டமைக்கிறாங்க. அப்போ அதை தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சீக்கிரம் நம்ம சமுதாயத்தினுடைய வலிகளையும் வேதனைகளும் கடந்த 70 ஆண்டுகள் நடந்த கொடுமைகளையும் சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆமாம் நம்ம சமுதாயத்துக்கான ஒரு நீதி வேணும், ஒரு பிரதித்துவம் வேணும், ஒரு இடஒதுக்கீடு வேணும், மதத்தின் பெயரால் இங்கே வந்து ஒடுக்கப்படுறோம் அப்படின்றத வந்து நம்மளை வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. அதை வந்து கேள்வி கேட்குறோம். ஆனால் நம்மளை கேள்வி கேட்க சொல்லிவிட்டு கடைசியில் அந்த தலைவன் அவங்கள்ட்டயே போய் சரணடைவான்றத அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் வலியும் நமக்கு ஏற்படுத்திச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது நம்ம யாரோட பயணமோ அவங்கள எதிர்த்தே வெளியில் வந்து நம்ம வந்து நண்பர்களாக சேர்ந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கமாக தனிப்பட்ட முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லாருக்குமான போராட்டங்களையுமே முன்னெடுத்திருக்கோம். என்மாரி ஏகப்பட்ட வழக்குகள் போடப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் நடந்த எத்தனை கடந்த ஆட்சி காலங்கள்லையும் சரி, இந்த ஆட்சி காலமே எல்லா போராட்ட காலத்துலேயுமே நின்றுருக்கேன். போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம், நடத்தியிருக்கோம். அப்போது இந்த சமுதாயத்தினுடைய வலியும் வேதனையும் தீர்ந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை.
உதாரணத்துக்கு முஸ்லீம் லீக் வந்து 3 சீட்டு கடந்த தேர்தலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 3த்துலையும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதில் வந்து இப்போ வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய தலைவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இல்லை இங்கே சீட்டெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, திமுகவோட இருக்கணும் அப்படின்றது தான் பெரிய விஷயம். இந்த 2 ஒன்று ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார். இவருக்காக அடியும் வேதனையும் பட்டது என்னை போன்ற பல லட்சக்கணக்கான இளைஞர்கள். நம்மளுடைய வாழ்வாதாரம் மாறிடாதா, படித்தவன் வருவானா, என்னை போன்ற படிக்காத தலைமுறைகளுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்றத, தலைமுறையை எஜுகேட் பண்ணணும், அதை மாற்றணும் அப்படின்றத, ஒரு மாற்றம் நடந்துராதா அப்படின்றதுக்காக உழைச்சவனுக்கு மத்தியில் நான் திமுகவோட இருந்தால் போதும், எனக்கு அங்கீகாரம் வேணான்னு நினைக்கக்கூடியவன் அப்போ என்னையும் இல்லை என்னுடைய சமுதாயத்தையும் அடமானம் வச்சுட்டான்றது. இல்ல, கடந்த 50 வருடங்களாக திமுக வந்து சிறுபான்மையினர் அரணாக இருக்கிறதுன்னு அவங்களோட என்ன நம்பிக்கை அரணா இருக்கிறீங்கன்னு தான் நான் அது கேட்குறேன். அவங்களோட எங்களுக்குள்ள நம்பிக்கையா இருக்கக்கூடிய இருக்குங்கிறத 3.5% இடஒதுக்கீடையுமே நாங்கள் பலகட்ட போராட்டங்களை பண்ணி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது இது உள்ஒதுக்கீடு தான். அந்த உள்ஒதுக்கீடுமே உலமாக்களுக்கு நலவாரியம்ன்றதுக்கு எப்பேற்பட்ட போராட்டங்கள் இங்கே முன்னெடுத்திருக்கோம், நடத்தியிருக்கோன்றது தெரியுது. என்ஐஏன்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருது, அதுக்கு திமுக கையெழுத்து போடுது. அப்போ திமுக இரட்டை வேடம் போடுதுன்னு தானே அர்த்தம். அதை காரணமாக காட்டி அதுக்கு முன்னாடி ஊப்பா சட்டம் கொண்டு வராங்க. அப்போ அதை வச்சு இஸ்லாமியில் அவங்க கூட்டிகிட்டு போகும்போது தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டார்கள். அப்போ நாளைக்கு நீ என்னதான் அதில் பேப்பரில் நல்லவன்னு போட்டாலும் அப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்ததா சரித்திரம் வரலாறுகள் இல்லை. நீங்கள் விடுதலை செஞ்சதுக்கப்புறம் என்ன விடுதலை செய்றீங்க? 25 ஆண்டுகள் ஒருத்தன் சிறையில் இருக்கான், 25 ஆண்டுகள் கழித்து அவன் நிரபராதின்னு அவனை வெளியிடுறீங்க. அப்போ அவனுடைய பிள்ளைகளும் மனைவிகளும் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட வேதனைகளையும் கொடூரங்களையும் அனுபவிச்சிருப்பாங்கன்றதான் இங்கே கேள்விக்குறியா இருக்கு. இல்ல, உங்களுக்கு வந்து தெரியும், அவங்க இது வரைக்கும் நீங்க கேட்ட 5% கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆமா, திரு ஆலடி அண்ணா அவர்கள் சட்டசபையில வந்துட்டு இஸ்லாமியர்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனா எந்த சிறுபான்மை கட்சியினரும் வந்து அங்கிருந்து வெளியில வரலங்கிற பட்சத்துல அப்ப திமுக கிடையாது. நீங்க குறிப்பிட்டது நல்லது. அவர் பேசிய 98 காலகட்டம் சட்டமன்றத்தில் அவர் பேசியது 99ல் இந்த கூட்டம் அப்படியே இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நோக்கி அதை மாறும்போது அவர்கள் மன்னிப்பு கேட்குறாங்க. மெரினா சீரணி அரங்கத்தில் இனிமேல் என் வாழ்நாளில் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன், இந்த சிறுபான்மை மக்களுக்கு நான் சகோதரியாக இருப்பேன் அப்படின்னு ஹிந்தியில் ஒரு பாட்டையும் பாடிட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்போது ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக நீதி இயக்கமாக முரசொலியில் கட்டுரை எழுதப்பட்டு, தோழர் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், கட்டுரை எழுதப்பட்டு இதை கொண்டு போய் திமுக காரனே தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேட்ட வரலாறுகள்லாம் இருக்குது. அப்போ வந்து இந்த இஸ்லாமியர்கள் வந்து IUML அங்கே தான் இருந்தது. மற்ற இஸ்லாமியர்கள் எல்லாமே அந்த கட்டமைச்ச இயக்கங்கள் எல்லாமே அவர்களுக்கு எதிராக தான் போய் நின்றுது. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், ஏற்கனவே 2 சீட்டு அவங்க வந்து திமுகவினுடைய சின்னம். அவங்க 2007 பிப்ரவரி 27 இது தாம்பரத்தில் ஒரு பொதுக்குழுவை நடத்தி நம்ம இஸ்லாமிய இயக்கமாக இருந்து கட்சியாக மாறணும்னு சொல்கிறாங்க. மாறணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனி சின்னத்தில் தான் போட்டியிடணும், 1 சீட்டு 2 சீட்டுக்கு நம்ம விலை போகக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொள்கையை விற்றுட்டாங்க. திமுக சின்னத்தில் தான் போட்டியிடுறாங்க, கொள்கையை விற்றுட்டு 1 சீட்டு 2 சீட்டுக்கு விலை போயிட்டாங்க. அப்போ நீங்கள் கொள்கையவே வித்துறீங்கன்னா இந்த சமுதாயத்தை எப்படி பாதுகாக்க போறீங்கன்னு தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அப்ப என்ன ஒரு நம்பிக்கையின்மை தாவேக்க மேல கிரியேட் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த திருப்பரங்குன்ற விஷயம்ல வந்துட்டு அவங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இல்லாம இருந்தது கூட ஒரு நம்பிக்கையின்மை இங்க ஏற்படுத்தியிருக்கா சிறுபான்மைகள் மத்தியில? ஏன்னா எல்லா சிறுபான்மை கட்சியிலும் வந்துட்டு டிஎம்கே போய் அடைக்கலம் ஆயிருக்காங்க பாக்குறப்ப ஏதோ ஒரு காரணம் இல்லாம அவங்க அடைக்கலம் ஆயிருக்க மாட்டாங்கல்ல. நீங்க என்ன நம்பிக்கையை வந்துட்டு அங்க உருவாக்க மறந்துட்டீங்க? இல்ல அதிகப்படியான நம்பிக்கை இங்கே தான் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குறாருன்றதுக்கு தான் எடுத்துக்காட்டா. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா இஸ்லாமிய தலைவர்கள் 4 பேருமே அந்த பக்கம் இருக்காங்கன்றதுனால ஒட்டுமொத்த சமுதாயமும் அதை அவர்களை நம்புறாங்கன்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய மறைக்கப்படக்கூடிய ஒரு கபட நாடகம். இந்த திருப்பரங்குன்ற விஷயம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுன்றதையும் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது முத HRNC மூலமாக தான் இது தொடங்கப்படுது. அதுக்கு முழு பொறுப்பு சேகர் பாபு அவர்கள் தான். அந்த இடத்துல இத்தனை 100 ஆண்டுகளை தாண்டி அங்கே இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய மார்க்கம் சார்ந்த மதம் சார்ந்த வழிபாடுகள் 2 பக்கமும் நடந்துக்கிட்டு இருக்கு. சிக்கந்தர் மலையிலையும் நடக்குது, திருப்பரங்குன்றத்துலையும் நடக்குது. அப்போ இங்கே கீழே இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார், நாங்களே ஆடுகளை தூக்கிட்டு போவோம், அங்கே மேலே வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அறுப்பாங்க, சமைச்சு எல்லாருமே ஒன்றா சாப்பிடுவோம், திரும்பி வருவோம், அதுக்கு எங்களுக்கு கூலியும் தருவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு மத்தியில் எந்த RSS, BJP, இந்துத்துவ அமைப்புகள் வந்து ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லலை.
இந்த PK சேகர்பாபுவும் இந்த திமுகவினுடைய அரசை சார்ந்தவர்கள் தான் அங்கே போடுறாங்க. அப்போது நீங்கள் உடனடியாக அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா உங்கள் பக்கம் தான் எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் நின்றுட்டு இருக்காங்க. இல்லைன்னா உங்களுடைய துறை சார்ந்த மந்திரிக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும், இல்லை அந்த இருக்கக்கூடிய RDO மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும், இல்லை கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கணும். ஒட்டுமொத்தமாக ஒரே இதை போட்டு நீங்கள் மேலே போகக்கூடாது, வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய வழிபாடை நீ மறிக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்துருக்கான்னு கேட்குறேன். அதனால் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சாசன சட்டம் அதை சொல்லித்தரல. தனி மனிதனுக்கு எல்லா திரௌபதி முர்மு அவர்களுக்கு என்ன உரிமைகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கோ, கடைகோடியில் இருக்கக்கூடிய காசு பணம் வீடற்று நிலமற்ற உணவற்ற ஒருத்தனுக்கும் அந்த சட்டம் அதுதான் கொடுத்துருக்கு. அதுதான் புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் எனக்கு மறுக்கப்படுது, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்னும் போது தான் முதலாக தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை அறிவித்த உடனேயே நான் ஏன் வந்தேன் நீங்கள் கேட்டிங்கல்ல, அதுக்கான பதில் இது. தமிழக வெற்றிக் கழகம்ன்ற பேர் அவர் அறிவிக்கிறாரு. அவர் அறிவித்த உடனேயே அவருடைய முதல் கண்டன குரல் இந்த சிறுபான்மை மக்களுக்காக தான். 34 நாட்களாக கொரோனா காலகட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது, உங்களுக்கு தெரியும், CAA போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான். 27வது நாள் இதே முதல்வர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்னை பார்த்து அந்த போராட்டத்துக்கு வாழ்த்துக்களும் சொன்னார். அந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் அமுல்படுத்தும் போது இதே போன்ற கருப்பு சட்டங்கள், விவசாயிகள் சட்டங்கள் எப்படி அமுல்படுத்தப்பட்டு திருப்பி வாங்கப்பட்டதோ அதே போல் இந்த சட்டங்கள் திரும்ப வாங்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு இங்கே நிறைய பேர் உட்காந்து விவாதங்கள்லாம் பண்ணாங்க. உச்சநீதிமன்றத்தில் தெருநாய்களுக்கு ஒரு சட்டம் போட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு. 4 பேர் போய் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டினோன்னா அதை வாபஸ் வாங்கிடுறாங்க. அப்போ நாய்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை எங்களுக்கு இல்லையான்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சட்டம் தமிழகத்தில் அமுல்படுத்தக்கூடாது. எப்படி விவசாயிகள் சட்டம் திரும்ப வாங்கப்பட்டதோ அதே போல் இந்த சட்டம் திரும்ப வாங்கப்படணும். நான் இஸ்லாமியர்கள் பக்கம்தான் நிற்பேன், பாரபட்சம் பார்க்காம. இங்கே இந்த மண்ணில் இவர்கள் பாதுகாக்கப்படக்கூடியவர்கள், இவர் நம்மளுடைய சகோதரர்கள்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு. அவரை ஆதரித்து நான் ஒரு ட்வீட் பண்ணுறேன். மறுநாள் காலையில் என் வீட்டில் 9 மணிக்கு ரைடு நடக்குது. என் வீட்டில் என்ன இருக்க போகுது? ஒன்றுமே இல்லை. ஆனால் காலையில் 9:50 நைட்டு 10 வரைக்கும் என் வீட்டில் ரைடு நடந்துக்கிட்டு என்னை கூட்டு போனாங்க, வச்சாங்க, ஒன்றுமே இல்லை. கடைசியில் அவங்க கேட்கப்பட்ட கேள்வி, ஏன் மோடிக்கு எதிராக ஒரு ட்வீட் போட்டிங்க? சாலைகளில் மக்கள் வெள்ளங்கள் நிரப்பப்படும். இதே போன்று ஒரு தலைவர் தளபதி அவர்களுக்கு, அண்ணன் விஜய் அவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுப்பது, நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தொடர்ச்சியாக நீங்கள் குரல் கொடுக்கணும், உங்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறேன்னு போட்ட ட்வீட்டினுடைய காரணமாக அன்றைக்கி அந்த உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஆமா, நிச்சயமா சிஎம்மா ஆக போறாரு அப்படின்ற பட்சத்துல இவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஏன் ஓட்டு போடணும் கேள்வி எனக்கு வருது. யங் ஓட்டரா இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டா டிவிகேக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன புதுசாக வைக்க போறீங்க? விஜய்ன்ற ஒரு நபர் அவர் நடிகராக இருக்கும் பொழுதே நிறைய விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு மேசிவ் சப்போர்ட் டிவிகேக்கு இல்லாத மாதிரி எனக்கு தோணுது சார். இந்த இடத்துல விஜய் மட்டும் ஃபேஸ் வேல்யூ, அதை தாண்டி இங்கே தாவேக நிர்வாகிகள் அந்தந்த ஏரியாவில் அவங்களோட கிரவுண்ட் ஒர்க் என்ன அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.